எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில 10வது நூறுல 9வது பதிகம், அதாவது 9வது 10 பாட்டுகள்ல 10 பாடல்கள். இது 10வது பாட்டு. இதனோட பிரபந்த சீரியல் நம்பர் 3764. 3764 பிரபந்த சீரியல் நம்மளுடைய கோவில் திருவாய்மொழி பகுதியில இது இந்த பாட்டு. இந்த பாட்டுல உங்களுக்கு என்னன்னா, பாட்டை சொல்றேன் கேட்டுங்க. விதிவழி புகுந்தனர் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். நிதியும் நற்சுண்ணமும் பார்த்துக்கோ, நற்சுண்ணம்ன்றது இது. நற்சுண்ணமும் நிறைகுட விளக்கும். நற்சுண்ணம்ன்றது திருமண். நற்சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதிமுக மணந்தேர் ஏந்தினர் வந்தே அப்படின்றதாக பாட்டு சொல்றேன். விதிவகை புகுந்தனர், பிரித்து சொல்றேன் கேட்டுங்க. விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். நிதியும் நற்சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதிமுக மணந்தேர் ஏந்தினர் வந்தே அப்படிங்கிறதாக பாட்டு. இந்த இடத்துல விதிவகை, இது ஏன்னா கிடைக்கப்பட்ட பாக்கியம். எங்களோட விதி, நாங்கள் செஞ்ச அந்த பாக்கியம் தான் எங்களுக்கு விதின்றது. இந்த இடத்துல நல்ல செயல்களை சொல்றது. விதின்றது நாங்கள் செய்த எங்களுடைய பாக்கியம்னு அர்த்தம். இது நாங்கள் பெற்ற பாக்கியம், எங்களுக்கு பாக்கியம்தான். நம்மாழ்வார் எங்கள் இடத்துக்கு வந்திருக்கார் அப்படி சொல்கிறார். விதிவகை புகுந்தனர் என்று, அதனால தான் தவப்பயனால் தான் அவர் கிடைத்த பயனால் அவர் இங்கே வருது, எங்கள் இடத்துக்கு வந்திருக்காருன்னு. நல்வேதியர், ஞானக்கண் பெற்ற வேதியர். இந்த இடத்துல பிராமணன் கிடையாது, தேவர்கள் அர்த்தம். சாத்திய தேவர்கள் பேர். ஞானக்கண் பெற்ற நித்தியசூரிகள் தான் நல்வேதியர், அதான் சாத்திய தேவர்கள் தான். 4 வேத மந்திரங்களை அறிந்தவர்கள். பதியினில், அந்த இடத்துல, அவ இருக்கிற இடத்துல, அவ வீட்டில், அதுதான் அவ வீடு தான் பதி, அவளுக்கு பதி அதுதானே. பதியினில் பாங்கினில், பாங்குன்றது வந்து தக்க மரியாதை செய்து, பாங்காக செய்தான்றது சொல்றோம் இல்லையா. நம்ம கூட பாங்குன்ற வார்த்தைக்கு நிறைய இடங்கள்ல வரும். பாங்குன்னு செய்கிற பாங்கு இருக்கு, அவளுக்கு தெரியல, அந்த பாங்கு தெரியலன்றமே, அதுதான். அது மாதிரி அந்த மாதிரி முறையா நல்ல அந்த இதோட மரியாதையோட பண்றது, அதுதான் இங்க சொல்றாரு. 2 தவப்பயனால் கிடைத்த பாக்கியத்தால் இந்த பாங்குன்றது, அதான் பாங்கில் தக்க மரியாதை செய்து பாதங்கள் கழுவினர். நம்மாழ்வாரை உட்கார வச்சு பாத பூஜை பண்றாளாம். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா? இது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அதெல்லாம் நம்மாழ்வாரை உட்கார வச்சு பாத பூஜை பண்ணாலாம். நம்மாழ்வார் என்ன இல்லை உங்களையும் பண்ணுவார்ன்றதை சொல்றாரு அவர். அது நடுவில் அது பிரபந்த பாடல்களில் ஒரு பாடலில் ஒரு 1000 பாட்டு, ஒரு பாடல் 1000 பாட்டில் வரும். நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அது அந்த இது கிடைக்கும் அப்படின்னு அந்த பலன்றது வருது இல்லையா. பலசுருதி பாடலில் நான் பண்ணேன் எனக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் பண்ணால் உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்லுவார். அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் 4000 பாடல்களில் வரும். அது சொல்கிறேன் நான். அது அப்புறம் நமக்கு அது மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுன்னா முடிஞ்சதுன்னா சொல்கிறேன். அதெல்லாம் இது வந்து இது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்க பாருங்க. பாங்கினில் பாதங்கள் கழுவினர். பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சுட்டு சாப்பிட்டாலாம், பருகினாலாம். அதுதான் பாத பூஜை பண்ணுறதுன்றது. அதான் பாத பூஜை பண்ணுற தீர்த்தத்தை தலையில் தெளிச்சுக்கிறதோட கல்யாணத்துலாம் கூட பாத பூஜை பண்ணிட்டு தலையில் தெளிச்சு விட்டுருவா, பார்த்துருக்கீங்களா? அதை சாப்பிட்ணும். அதுதான் அடியார்களை நம்முடைய ஆச்சாரியனை பாத பூஜை பண்ணுறதுன்றது அதான். அதே மாதிரி ஆச்சாரியனோட சம்பந்தோட ஆச்சாரியன் சாப்பிட்ட எச்சில் மீதி இருக்கு, அது கொஞ்சம் சாதத்தில் கலப்பான், கலந்து தான் நம்மளுக்கு போடுவான். அதுதான் ஆச்சாரிய கோயில் ஆச்சாரிய பிரசாதன்றது. அதுதான் ஆச்சாரிய பிரசாதம் கொஞ்சம் வரும். அது என்னென்னா அவர் சாப்பிட்ட இலையில் இருக்க மிச்சத்தை கொஞ்சம் எடுத்து அது கூட இன்னும் நிறையா கலந்து அது கொஞ்சம் அது சேர்ற மாதிரி பண்ணி அதில் கொஞ்சத்தை போடுவோம். அதுதான் அது மாதிரி இப்போ பாதங்களை கழுவி பாங்கினில் பாதங்கள் கழுவினர். இது பண்ணலாம், பாதங்கள் எல்லாம் கழுவி வரலாம். அந்த தீர்த்தத்தை தலையில் தெளிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை ஸ்வீகரித்து பருகினாலாம், அவெல்லாம் கொடுத்தாலாம். நிதியும்னா ஒப்பிட முடியாத செல்வத்தை உடைய நாராயணா, செல்வமான நாராயணனே நிதின்றார்.
ஒப்பிட முடியாத செல்வத்தையுடைய நாராயணனாகிய நான் நிதியும் நற்சுண்ணமும், அந்த மாதிரி நாராயணனுடைய அந்த திருவடி இருக்கு, அந்த திருவடி மிதியடிகளையும் அந்த பெருமாளோட திருவடியையும் அதை தான் இங்கே சொல்றார். நிதியும்னா செல்வங்கள், ஒப்பிட முடியாத செல்வத்தையுடைய நாராயணனுடைய திருவடியையும், திருவடி மிதியடி இருக்கு கால் பாத செருப்பு, அதையும் நற்சுண்ணமும். நற்சுண்ணமும்னா அந்த நெத்திக்கிட்டு அந்த இது இருக்க, அதுவே பெருமாளோட திருவடி தான். அது நெத்திக்கிட்டுக்கிறது பெருமாளுடைய திருவடியை தான். நம்ம ரெண்டு பக்கம் வெள்ளையில் இட்டுக்கிறது பெருமாளோடது, நடுவில் இட்டுக்கிறது தாயாரோட திருவடி. ஞாபகம் வச்சுக்கோ. பெருமாளுக்கு நம்ம ரெண்டு பக்கம் வெள்ளையும் நடுவில் நம்ம சிகப்பும் இட்டுக்கிறோமே, அதுக்கு இது அதான். சிகப்போ மஞ்சளோ எது இருந்தாலும் சரி, அதை இட்டுக்கிறதுக்கு அது காரணம் அந்த நடுவில் இருக்கிறது தாயார், ரெண்டு பக்கத்தில் இருக்கிறது பெருமாள், பெருமாளோட திருவடி, நடுவில் இருக்கிறது தாயாரோட திருவடி. அதுதான் சொல்றேங்க. அதை தான் நற்சுண்ணம்ன்றது நெத்தியில் இட்டுக்கிற திருமண்ணும் சூரணமும். சூரணன்றது சிகப்பா எடுக்கிறமே அது. நிறை கூட பூரணம், நிறை கூடன்னா பூர்ண கும்பம். பூர்ண கும்பத்தையும் கையில் வச்சுட்டு விளக்கம்னா விளக்கு. அந்த இதுல எல்லாம் கல்யாணத்தில் கூட பார்த்தீங்கன்னா சுற்றி விளக்கு எடுத்துன்னு சுற்றுவா பார்த்தீங்கன்னா திருவிளக்கு. அதுதான் அந்த திருவிளக்கு கையில் எடுத்துட்டு மதிமுகம் அடைந்தார். மதிமுகன்றது மதினா சந்திரன். சந்திரனை போன்ற அந்த முகத்தை உடைய தேவலோக பெண்கள் எப்பயுமே பெருமாளை வரவேற்கும் போது, பெருமாள்கிட்ட அவைக்கு போகும்போது 500 தேவலோக பெண்கள் கூட்டின்னு போவாளாம். வந்திருக்காள அடியார் உண்மையான அடியார் வந்திருக்கார், நான் வாழ 500 தேவலோக பெண்கள் அவர் அலங்காரம் பண்ணி பெருமாள்கிட்ட கூட்டு போய் முதல் நாள் பெருமாள்கிட்ட கூட்டு போய் விடுவாராம். பெருமாள் அவர்கிட்ட விசாரிச்சுட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு அவருக்கு என்ன வேலை வச்சிருக்காரோ அந்த வேலையை செய்ய சொல்லிட்டு வரோம். அதுலேருந்து அவர் அப்படியே இருந்துப்பார். அந்த மாதிரி அது மாதிரி மதிமுகம் அடந்தையர் ஏந்தினர் அவள் அந்த திருவிளக்கு எடுத்துன்னு வராலாம். நம்மால் வரவேற்கிறது எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க. திருவிளக்கு எடுத்துன்னு பூர்ண கும்ப மரியாதைன்றமே அதுதான். பூர்ண கும்ப மரியாதைன்றது வெறும் பூர்ண கும்பத்தோட போகக்கூடாது, திருவிளக்கு எடுத்துன்னு தான் போகணும். அது இப்போ யாருமே பண்ணுறதில்லை. திருவிளக்கும் கூட இருக்கணும். கல்யாணத்தில் மட்டும்தான் அந்த விளக்கு எடுத்துன்னு சுற்றுலா பாருங்க. அதுதான் அது அந்த காமாட்சி விளக்குன்றமே அது திருவிளக்குன்றமே அதுதான். நாளைக்கு அடுத்த பாட்டை கேட்கலாம். தேங்க்யூ.